தமிழ் சினிக்கதை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று திரைப்பார்வையில் நாம் பார்க்க போகும் படம் மதிமாறன். உருவக்கேலி கூடாது என்று சிறந்த கருத்தை வலியுறுத்தியுள்ள படம். உயரம் குறைவாக இருப்பதற்காக ஒரு மனிதனை கிண்டலும் கேலியும் செய்யும் உலகம் அவர்களிடம் இருக்கும் திறமைகளை பார்ப்பதில்லை என்பதை அழுத்தமாய் வலியுறுத்தியிருக்கிறார் அறிமுக இயக்குனர் மந்திர வீரபாண்டியன். உயரம் குறைந்தவராக இருந்தாலும் நன்றாக படிப்பவராகவும் திறமைசாலியாகவும் இருக்கும் ஒருவரை பற்றிய கதைதான் இந்த படம். இரட்டையர்களாக பிறந்தவர்கள் வெங்கட் செங்குட்டுவன், யுவனா. சில வினாடி இடைவெளியில் பிறந்தாலும் யுவனாவை அக்கா என்றே அழைத்து அவர் மீது அதிகம் பாசம் வைத்துள்ளார் வெங்கட். இந்த நிலையில் கல்லூரி பேராசிரியர் ஒருவரை காதலித்து அவருடன் ஊரை விட்டு ஓடிப்போகிறார் யுவனா. அந்த அவமானம் தாங்காமல் அவர்களின் பெற்றோர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். தங்கை யுவனாவை தேடி சென்னை செல்கிறார் வெங்கட். அங்கு அவரது முன்னாள் காதலி ஆரத்தியா சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறார். தீர்க்க முடியாத தொடர் கொலைகளை பற்றிய வழக்கை தீர்க்க வெங்கட் முயற்சிக்கிறார். அதன் பின் என்ன நடக்கிறது என்பதுதான் படத்தின் மீதி கதை. இடைவேளை வரை கிராமத்து சென்டிமெண்ட் கதையாகவும் இடைவேளைக்கு பிறகு நகரத்து திரில்லர் கதையாகவும் படத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குனர். படத்தில் நடித்துள்ளவர்கள் குறை வைக்காமல் நிறைவாக நடித்துள்ளதால் அந்த நடிப்பு படத்துக்கு பலமாக அமைந்துள்ளது. உயரம் குறைந்தவராக இருந்தாலும் மற்றவர்களின் கேலி கிண்டலுக்கு ஆளானாலும் தன்னுடைய படிப்பிலும் தான் செய்ய நினைப்பதிலும் தனது திறமையை வெளிப்படுத்தி மற்றவர்களை ஆச்சரியப்படுத்துவதாக நடித்திருக்கிறார் வெங்கட் செங்குட்டுவன். அழுத்தமான கதாபாத்திரம், எமோஷனலாக நடித்திருக்கிறார். முதல் படத்திலே கதாநாயகன். இது இவருடைய முதல் படமா என படப்பவர்களை வியப்படைய வைக்கிறார் வெங்கட் செங்குட்டுவன். படத்தில் 2 முக்கியமான பெண் கதாபாத்திரங்கள். வெங்கட்டின் தங்கையாக யுவனா, காதலியாக ஆரத்தியா. லவ் டுடே படத்தில் நடித்த யுவனா இந்த படத்திலும் அவருடைய இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். தம்பி மீதான பாசம், தான் தவறு செய்துவிட்டோம் என்ற குற்ற உணர்வில் அவரது கதாபாத்திரத்தை நிறைவு செய்திருக்கிறார். இடைவேளை வரை கல்லூரி மணியாக நடித்த ஆரத்தியா இடைவேளைக்கு பின் சப் இன்ஸ்பெக்டராக நடித்து அவரா இவர் என கேட்க வைக்கிறார். போலீஸ் கதாபாத்திரம் அவருக்கு பொருத்தமாக அமைந்திருக்கிறது. இந்த ஆண்டின் சிறந்த குணச்சித்திர நடிகர் என்று சொல்லும் அளவுக்கு இந்த படத்திலும் அன்பான அப்பாவாக கண்கலங்க வைக்கிறார் MS பாஸ்கர். இன்ஸ்பெக்டராக நடித்திருக்கும் சுதர்சன் கோவிந்த் எப்போதும் பரபரப்புடன் டென்ஷனுடன் இருக்கும் கதாபாத்திரத்தில் சிறப்பாகவே நடித்திருக்கிறார். புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம். கார்த்திக் ராஜாவின் பின்னணி இசை படத்தின் எமோஷனல் காட்சிகளுக்கு இன்னும் ஏற்றமாய் அமைந்திருக்கிறது. சென்டிமெண்ட் பாடல்களில் மனதை நிறைக்கிறார். பர்வேஸுடைய ஒளிப்பதிவும் சதீஷ் சூர்யாவின் படத்தொகுப்பும் கச்சிதமாக அமைந்துள்ளது. புதுமுக நடிகர்கள் வளரும் நடிகர்களை வைத்து ஒரு அழுத்தமான கதையை கொடுத்து ரசிக்க வைத்திருக்கிறார் இயக்குனர். இந்த வாரம் வெளியான பல படங்களில் இந்த படம் புதியவர்களுக்கான நம்பிக்கையை கொடுக்கும் படமாக அமைந்துள்ளது. இயக்குனர் எடுத்துக்கொண்ட கதையும் கதாபாத்திரங்களும் தான் இதுக்கு காரணமாக இருக்கிறது. சில சினிமாத்தனமான காட்சிகளை மட்டும் தவிர்த்திருக்கலாம். மதிமாறன் மக்கள் மனதில் மாற்றம்.